أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மிகவும் அழகிய முறையில் படைத்தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நான் மனிதனை மிக அழகிய வடிவில் படைத்தேன், பின்பு நான் அவனை இழிந்தவனும் இழிந்தவன் ஆக்கினேன் அவனின் செயலின் காரணமாக. நம்ம ஃபஸ்ட்டு அல்லாஹ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணியிருக்கான். ஒரு பியூட்டிஃபுல் சோலாக தான் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம். அப்புறம் நம்ம செயல்களின் காரணமாக, த்ரூ அவர் ஆக்ஷன்ஸ், நம்ம நடத்தையின் காரணமாக நாம் இழிந்தவர்களிலும் இழிந்தவர்களாக ஆக்கப்பட்டிருக்கோம். அப்போ யார் ரெக்டிஃபை பண்ணணும்? நம்ம தான் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். எதனால் நம்ம செயல்கள் ரொம்ப மோசமாக ஆகுது? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? என்ன காரணமாக இருக்கும்? அல்லாஹ் நம்மளை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படைச்சிட்டான். அப்போ நம்ம ஆக்ஷன்ஸ் ரொம்ப கேவலமாக ஆனதுனால நம்மளை ரொம்ப இழிந்தவனாக ஆக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ எங்கே இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடலில் 2 பகுதி இருக்குது. த மோஸ்ட் சாஃப்ட் பார்ட் ஆஃப் த பாடி, ஒன் இஸ் த ஆர்கன், another ஒன் இஸ் த பார்ட். அந்த ஆர்கன் வந்து ஹார்ட், இன்னொன்று டங். இது ரெண்டுமே ரொம்ப சாஃப்ட் மசிலால் ஆன ஒரு பகுதி. இந்த கல்ப், உள்ளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளம் என்பது தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட நடத்தையும் செயலும் அழகாக இருக்கும். நம்மளோட நாக்கு என்பது நம் வாயிலிருந்து வரும் வார்த்தையை, உச்சரிப்பை, அந்த உச்சரிப்புக்கு நம்ம இப்போ அரபிக் கிளாஸ் படிக்கும்போது, இப்போ தான் நான் படிக்கிறேன். ஸோ அரபிக் படிக்கும்போது தஜ்வீத் முறைப்படி அரபிக் லெட்டர்ஸை படிக்க போகும்போது தான் தெரிய வருது, ஒவ்வொரு எழுத்தின் பிறப்பிடம் நாக்கை சம்மந்தப்படுத்தி தான் நிறைய எழுத்துக்களை உச்சரிக்க முடியுது. அப்போ இந்த நாக்கு என்பது உச்சரிப்பதற்காகவும் பேசுவதற்காகவுமே அல்லாஹ் நமக்காக படைத்த ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். இந்த நாக்கும் இந்த இதயமும் பார்க்க சின்னதாக இருந்தாலும் அதை ஏற்படுத்துகிற விளைவு இருக்குது பார்த்தீங்களா, அது மிக பெரியது. இந்த உள்ளத்தையும் நாக்கையும் நாம் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும், நம்முடைய செயல்கள் திண்ணமாக அமையும். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ரொம்ப அழகாக படைச்சிட்டான். அந்த அழகாக படைத்ததுக்கப்புறம் நம்மளை ஏன் இழிந்தவனை ஆக்கிட்டான் அப்படின்னா, இந்த உள்ளமும் நாக்கையும் நம்ம சரிவர பயன்பாட்டில் வச்சில்ல. நாம் பேசும் சொற்களில் தெளிவு இருந்தாலும் ஈமானும் தக்வாவும் இல்லை. எனக்கு நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க, ரொம்ப அழகாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஒரு 25, 30, 40, 50, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ பேச்சாளர்கள் இருந்தாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல பேச்சாளர்களாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பேசும்பொழுது உள்ளத்திலிருந்தான் பேசுகிறார்களா இல்லை மேடைக்காக பேசுகிறார்களா என்பது அவர்களுக்கும் அவர்களை படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம். அந்த நாக்கை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இந்த மனிதனிடமிருந்து நான் பாராட்டை பெற வேண்டும், இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், என்னை எல்லாரும் பெருசாக நினைக்கணும், அப்படி அவங்க அந்த உறுப்பை பயன்படுத்துகிறாங்களா, அந்த நாக்கு, அந்த பார்ட் ஆஃப் த பாடியை? இல்லை, இந்த நாக்கு என்பது, இந்த பேச்சு என்பது, இந்த அறிவு என்பது என் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்த ரஹமத். இதை நான் சரிவர பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நான் நல்ல முறையில் மறுமையை அடைய முடியும் அப்படிங்கிற சிந்தனையோடு நம்ம இருக்கோமா? எல்லாமே சுய பரிசோதனை தான். உங்கள் உள்ளமும் இந்த நாக்கும் சிறிதாக இருந்தாலும் அவை ஏற்படுத்துகின்ற விளைவு மிக பெரியது. அப்போ இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நம் இழிவிலிருந்து நேர்வழி பெற முடியும். எல்லா இடத்துலையுமே நான் பதிவு செய்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா அமல்களையும், எல்லா செயல்களையும், எல்லா வார்த்தைகளையும், உங்களுடைய பார்வைகளையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லா இடத்துலையும் நீங்கள் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். அல்லாஹ் என்னை வாட்ச் பண்ணுறான், நான் இங்கே போய் சொன்னாலும் அல்லாஹ் கண்டிப்பாக இதை ஒரு நாள் ஃபைண்ட் அவுட் பண்ணி வெளியே கொண்டு வர தான் போகிறான். இதை எல்லாரும் முன்னாடி ஒரு நாள் காமிச்சு கொடுக்க தான் போகிறான். அதனால் நான் ஸ்டார்டிங்லேயே போய் பேசாமல் நான் ஏன் உண்மையாக இருந்துடக்கூடாது? இந்த நாக்கை நான் ஏன் பொய்க்கு பயன்படுத்தணும்? ஏன் நான் உண்மையாக பழக்கக்கூடாது?
இந்த உள்ளத்தில் நான் ஏன் தேவையற்ற தீமையான எண்ணங்களை போட வேண்டும்? உள்ளத்துக்கும் மனிதனுக்கும் மிக நெருக்கமாக அல்லாஹ் இருக்கேன்னு சொல்கிறோம். அப்போ இந்த உள்ளத்தை நான் எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணும்? இதை நம்ம பை ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அறிவு நம்ம அடையும் பொழுது அறியாமல் செய்வதை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் ஒரு அறிவு என்கிட்ட வந்துருச்சு, அதை பற்றின தெளிவு எனக்கு கிடச்சிருச்சு, ஆனாலும் மேலும் மேலும் நான் பின்தங்கி அந்த தவறிலே இருக்கேன் அப்படின்னா ஒருபொழுதும் அல்லாஹ் நம்மை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் படைத்த இந்த உள்ளத்தையும் நாக்கையும் மிக அழகிய முறையில் பயன்படுத்தி இழிந்த நிலையிலிருந்து மீண்டு சிறந்த நிலைக்கு நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர்தவனாகி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.